அதுபோன்று நாம் வாழுகிற இந்த சமூகம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது இஸ்லாமியர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் என்கிற பாகுபாடு இன்றி மனித குலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்காக உதவி செய்வதையும் பாதிப்பிற்கு நம்மால் முடிந்த உபகாரங்களை செய்வதையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த தேசத்தை இன்று 2.5 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய வரலாற்றிலேயே பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடிய மோடியின் தலைமையிலான இந்த 2.5 ஆண்டு கால ஆட்சி என்பது எதிர்காலத்தில் வரலாற்றிலே இருண்ட கண்டம் இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான நிலையிலே இந்த தேசத்தை இவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களை வதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்துத்துவா என்பது பிற மனிதர்களை மனிதர்களாக பாவிக்காமல் தங்களுடைய மதத்தில் உள்ளவர்களை கூட இந்துக்களாக இருந்தாலும் கூட அவர்களை ஏற்றத்தாழ்வு கற்பித்து நசுக்குவதையே கொள்கையாக சொல்லக்கூடிய RSSனுடைய சிந்தனையிலே உருவாக்கப்பட்ட இந்த பிஜேபி இன்று எல்லா மக்களையும் வாட்டி வதைத்து வருகின்ற பொழுது இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பொருட்டாக இந்த கண்டன பொதுக்கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே எனக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக மோடி 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 என்று சொல்லி ஊடகங்கள் இவனை எந்த அளவிற்கு உயரத்திலே கொண்டு போய் வைக்கிறதோ, ஏதோ உலகத்தில் இப்படி ஒரு பிரதமர் எந்த நாட்டிற்கும் கிடைத்தது இல்லை என்கிற அளவிற்கு இந்த நபரை வைத்து எந்த அளவிற்கு பொய்யான ஒரு சித்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே மோடி என்பவர் ஒரு நபரை மையப்படுத்தி ஒரு கட்சியை மையப்படுத்தவில்லை, பிஜேபியை மையப்படுத்தவில்லை, பிஜேபியினுடைய கொள்கை மக்களுக்கு மத்தியிலே மையப்படுத்தப்படவில்லை, மோடியை மையப்படுத்தினார்கள். ஏறத்தாழ 65 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் காங்கிரசினுடைய ஆட்சியிலே இந்த நாடு அதில் பாதாளத்திலே விழுந்து விட்டதாகவும் அதை தூக்கி நிறுத்துவதற்கு ஆற்றல் இந்த ஒரே ஒரு மனிதரை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. எல்லா மீடியாக்களும் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா ஊடகங்களும் இவனை ஊதி ஊதி பெருசாக காட்டுவதும் சதா எல்லா விவாதங்களும் தொலைக்காட்சியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைய ஒரு கலாச்சாரம் நகர்ந்து செல்கிறது. முன்னாடி எல்லாம் செய்தி தொலைக்காட்சிகளில் செய்திகளை மட்டும்தான் கேட்போம். இப்பொழுது மக்களால் அதிகம் ஈர்க்கப்பட்ட நிகழ்ச்சிகளாக மற்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளை காட்டிலும் மக்கள் அதிகம் எதிலே கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் தொலைக்காட்சியிலே காணக்கூடிய அரசியல் விவாதங்களில் மக்கள் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், பெண்கள் அத்தனை பேரும் கவனம் செலுத்துகிறார்கள். 2.5 வருஷ காலமாக இந்த ஆள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் சரி, இன்று வரையிலும் எத்தனை விதமான சரிவுகளை இந்த நாடு சந்தித்திருக்கிறது. எத்தகைய பெரிய அவமானத்திற்குரிய சின்னமாக இந்த மோடி திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஊடகங்கள், ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய ஊடகங்கள், உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையில் உள்ளவர்கள் பொய்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக்கொண்டு இவரை தூக்கி பிடித்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாளிலும் இந்த கட்சியின் வழியாக மோடியின் வழியாக வருகின்ற அறிவிப்புகள் ஏழை பாளைகளை பாதித்து வருகின்ற அறிவிப்புகளாக இருக்கின்ற பொழுது 2.5 வருஷத்தில் இவர் என்ன கிழிச்சார் என்பதை மக்களுக்கு மத்தியிலே கிழிப்பதற்குத்தான் இந்த பொதுக்கூட்டம். தேர்தல் காலகட்டம் 2014 நாடாளுமன்ற தேர்தல், மோடியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார்கள். பிரச்சாரம் சூடு பிடிக்கிறது. காங்கிரஸா பிஜேபியா என்று சொல்லி அனல் பறக்கிறது. அப்பவே உத்தேசமாக காங்கிரஸ் வராது என்பதை எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், காங்கிரஸை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு கிடைத்திருந்த அந்த 10 ஆண்டு கால ஆட்சியை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 2004 2014 தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தது. அவர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இன்னைக்கு நீங்கள் அமெரிக்க தேர்தலை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், குடியரசுக் கட்சி இன்னைக்கு வெற்றி பெற்று உள்ளே உட்கார்ந்திருக்கிறான். ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்களுடைய கருத்து கேட்பு, அவர்களின் கணிப்பு, பல ஊடகங்கள் எடுத்த சர்வே எல்லாமே ஹில்லாரி கிளின்டன் தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக சொல்லப்பட்டது.
ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் தான் வருவார் என்று சொன்னார். ஆனால் வரவில்லை. மாற்றாக முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர், வெளிப்படையாக ஒரு துவேஷத்தோடு பேசக்கூடியவர், வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவிலே குடிபெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் அச்சுறுத்தும் விதமாக பேசக்கூடியவர்கள், ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள், கருப்பினத்து மக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர், இப்படி அதிகமான மக்களால் வெறுக்கப்பட்ட ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். ஒபாமா நல்லது செஞ்சாரா இல்லையா என்பதை விட ஜனநாயக கட்சி 10 வருஷம் இருந்துருச்சு, அவங்களுக்கு 8 வருஷம், ஒரு பதவி காலம் 4 ஆண்டு காலம். ஒபாமா 2 பதவி காலம் இருந்துட்டார், முடிஞ்சு போச்சு. அதற்காக மாற்று. அப்படித்தான் இங்க மோடி வந்தாரே தவிர மோடி ஒரு சூப்பர்மேன்லாம் கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காங்கிரசுடைய அதிருப்தியில தான் பிஜேபி மோடி தலைமையிலான ஆட்சி இந்த நாட்டிலே ஆட்சியை பிடித்தது என்பதற்கு, காங்கிரசின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் காரணம் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அவருக்கு அவருடைய பின்னணி எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நாட்டை ஆளக்கூடிய அளவிற்கு அவர் மக்களுடைய மனங்களிலே இடம் பிடித்தவர் கிடையாது. அவருக்கு என்று இருக்கக்கூடிய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மோடி என்று சொன்னால் சிறு பிள்ளைக்கும் எது ஞாபகத்திற்கு வரும் என்று சொன்னால் நம் இனத்தை, இஸ்லாமிய சமூகத்தை, 3000க்கும் மேற்பட்ட மக்களை 2002 கலவரத்திலே கொன்று குவித்தாரே, அவரது தலையிலே தானே எங்களுடைய சமுதாயத்தினுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டது, இரத்தங்கள் ஓட்டப்பட்டது. 3 நாட்கள் கைகளை கட்டி இருக்குமாறு அவர் முதல்வராக இருந்த பொழுது, அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது, காவல்துறைக்கும் பாதுகாப்பு துறைக்கும் அவர்களிடம் இருந்து அனுப்பப்பட்ட உத்தரவின் காரணமாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய இரத்தங்கள் ஓட்டப்பட்ட வரலாறு தான் மோடிக்கு சொந்தமான வரலாறு. இஸ்லாமிய பெண்கள் கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டார்கள், அதுதான் மோடியினுடைய வரலாறு. இஸ்லாமியர்கள் மீது அவர்களுக்கு எந்த அளவிற்கு துவேஷம் என்று சொன்னால் சிசுவில் இருக்கக்கூடிய கருவை கூட விட்டு வைக்காத அளவிற்கு கொன்று குவித்த வரலாறு தான் மோடியினுடைய வரலாறு. அப்போ ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய அதிருப்தி இங்க ஓட்டாக மாறிச்சு. நீங்க கூட பார்க்கலாம், மோடியை பத்தி ரொம்ப பில்டப் கொடுக்குறவங்க எப்படி பில்டப் கொடுப்பாங்க தெரியுமா? தனி மெஜாரிட்டியில வந்து உட்கார்ந்துட்டார் மோடி. பா எப்படிப்பட்ட ஒரு பிரதமர்! ஏண்டாப்பா ஊடகத்தை நடத்தக்கூடியவங்களா? இதுக்கு முன்னாடி தனி மெஜாரிட்டியில எவனுமே பார்லிமெண்ட்டை பிடிச்சதே கிடையாதா? இவர் தான் முதல் முறையா பிடிச்சிருக்கிறாரா? 1967 காங்கிரஸ் இதே போன்று தனி மெஜாரிட்டியிலே இடம் பிடித்தது. ஆனா அதனுடைய ஒரு புள்ளி விவரம் என்ன தெரியுமா? 40% வாக்குகளை அப்பொழுது காங்கிரஸ் பெற்றது. பாராளுமன்றத்திலே 1967 காங்கிரஸ் தனி மெஜாரிட்டி பிடிக்கின்ற பொழுது 40% வாக்குகளை பெற்றது. அதாவது 100 இந்தியர்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் 40 பேர் காங்கிரசுக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் காங்கிரஸ் பாராளுமன்றத்திலே தனி மெஜாரிட்டியிலே அவர்கள் அமர்ந்தார்கள். அதனுடைய ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால், தனி மெஜாரிட்டியோடு ஒரு கட்சி போடியத்தையும் இவனுக்கு ஒரு மைக்கையும் நீங்க காட்டிட்டீங்கன்னு வைங்க, இந்த 2 கை இருக்கு பாருங்க, பார்க்க சகிக்காது. இப்படி போகும் அமெரிக்காக்கு, இந்த கை யூரோப்புக்கு போகும், பயங்கரமா பேசுவார். அதுல கூட நீங்க கவனிச்சிருக்கலாம், மோடி வந்து இப்படி தொடர்ந்து வெளிநாடு பயணங்களுக்கு சென்று உரை நிகழ்த்துகிறார். யாருக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகிறார்? அந்த நாட்டு மக்களை சந்திக்கிறார். இந்தியாவில் இருந்து எந்தெந்த நாடுகளுக்கு இவர் பயணம் செய்கிறாரோ அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களை சந்திக்கிறார். அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய அரங்கத்தில் இவர் போய் நின்று பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்து, நம்ம கூட என புரியாத பாஷை ஹிந்தி நிறைய பேருக்கு தெரியாது, அவர் பெரும்பாலும் ஹிந்தியில தான் பேசுவார். எந்த நாட்டுக்கு போனாலும் ஹிந்தியில தான் பேசிட்டு வருவார். அவருக்கு தெரிஞ்ச மொழி ஹிந்தி மொழி தான். அதுல ஒரு மோசடி இருக்கு, நான் அதை பின்னாடி சொல்றேன். ஹிந்தியில பேசுவாரா? எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்களா? அந்த பேச்சை பார்த்தீங்கன்னு சொன்னா, மேடை பேச்சை பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் என்ன புரிவார்கள் என்று சொன்னால், பயங்கரமான பேச்சாளர். மன்மோகன் சிங் பேசவே மாட்டார்ல. அப்ப என்ன நமக்கு பிரச்சனைன்னு கேட்டா, நம்ம நாட்டினுடைய பிரதமர் வாயை திறக்க மாட்டார், சிரிக்க கூட மாட்டார். அப்படியே சிரிச்சா கூட முத்து உதிர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொத்தி பொத்தி சிரிப்பார். அது மக்களுக்கு மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது. என்னடா பிரதமர்னா கொஞ்சம் எல்லாத்தையும் பேசணும், எதிர்கொள்ளணும், ஒரு நாட்டை ஆளக்கூடியவர், நாட்டை நம்பி ஒப்படைச்சிருக்கிறோம், இத்தனை கோடி மக்களுக்கு ஒரு பிரதிநிதி, எங்க நிறைய பேசினா தானே நல்லா இருக்கும். ஏனென்றால் அரசியல்வாதிகள் என்று சொன்னாலே பேச்சுக்கலை உள்ளவர்கள். அந்த ஒத்த கலை மட்டும்தான் இந்த ஆளுக்கு இருக்கு, அதுவும் அவர்கிட்ட சுத்தமா இல்லை, அது வேற விஷயம்.
என்ன பண்ணாரு? எல்லா ஊர்லயும் பேசினாரா, மக்கள் பார்க்கின்ற பொழுது பயங்கரமான பிரதமர் நமக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெருமிதத்தில் இருந்தாங்க. உண்மையிலேயே இவர் அந்த அளவிற்கு அறிவு கூர்மை மிகுந்தவரா? அப்படித்தானே காட்டப்படுது. எல்லா இடங்களிலும் போறாரு, அமெரிக்காக்குள்ள போறாரு, அமெரிக்கால போயிட்டு இந்திய மக்களை சந்தித்து அங்க ஹிந்தியில பேசினா பரவாயில்ல, பாராளுமன்றத்திற்குள்ள போறாரு. அமெரிக்கர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய, அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபையில போய் பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பெரிய அறிவு ஞானத்திற்கு சொந்தக்காரரா இருப்பாரோ அப்படின்னு மக்கள் நினைக்கலாம். ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம நாட்டிலேயே வடிகட்டின ஒரு கூமுட்டை இருக்கிறது என்று சொன்னால் தலைவிதி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மோடி தான். இந்த மாதிரியான ஒரு கூமுட்டையை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. என்னடா தேச பிரதமரை இப்படி பேசிட்டாரே என்று யாரும் வருத்தப்படாதீங்க. அங்கும் இங்குமாக ஏதேனும் மோடி பக்தர்கள் இருந்தால் என் தலைவனை பார்த்து எப்படா அப்படி சொல்ல போச்சுன்னு கொந்தளிச்சிடாத. அவருடைய லட்சணம் எப்படிப்பட்ட லட்சணம் என்று சொன்னால், பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக அவர் தேர்தல் பிரச்சார களத்திலே பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு மனநல தடுமாற்றத்தில் உள்ளவர் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார். எப்படியெல்லாம் பேச்சு போச்சு. மகாத்மா காந்தியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேச தந்தை. நீ அடிக்கிற நோட்டில் அந்த காந்தியை போட்டு தானே அடிக்கிற. மகாத்மா காந்தியுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகள ஒரு சின்ன பிள்ளையை கேட்டா பளிச்சுன்னு சொல்லிடும். என்ன பேரு? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மேடையில் பேசுறார், அறிவாற்றலா அப்படியே இவரை விட்டு அவ உலகத்தில் அறிவாளி இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடியவர் பேசும்பொழுது என்ன பேசுறாருன்னு கேட்டா, மோகன்தாஸ், அதுவும் குஜராத்தில் பிறந்த காந்தி, வேற மாநிலத்தில் பிறந்தாலும் பரவாயில்லை, ஓ மாநிலத்தில் பிறந்தவர், அவரை பற்றி மக்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற பொழுது அந்த பெயரை முழுசா சொல்லணுமா இல்லையா? என்ன தெரியுமா சொன்னாரு? மோகன்தாஸுக்கு மோகன்லால் கரம்சந்த் காந்தின்னு சொன்னார். மோகன்லால் வந்து ஒரு நடிகர், சினிமா நடிகர். கடுமையான விமர்சனம். வேற யாரு பேரை தப்பா சொல்லிட்டாலும் பரவாயில்லை, தேசத்தந்தை தேசத்தந்தை என்று சொல்லி அவரை வச்சுதான் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இந்த தேசத்துக்கு அந்த ஒத்த பெரிய மனுஷன் மட்டும்தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி அது ஒரு தனிய கணக்கில் போய்கிட்டு இருக்கு. அவர் பெரியாவது கொஞ்சம் ஒழுங்கா சொல்லணுமா இல்லையா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இதை சொன்ன உடனே எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இருந்த காங்கிரசுடைய முக்கிய தலைவர் கபில் சிபல் சொல்லும் பொழுது, ஏண்டாப்பா காந்தியினுடைய பேரை கூட முழுசா சொல்ல தெரியலையே, நீயா பிரதமரா வரப்போற அப்படின்னு கேள்வி எல்லாம் முன்னாடியே வந்தது. இருந்தாலும் அவர் பெரிய அறிவு ஜீவி என்பது போல மக்களுக்கு மத்தியிலே காட்டப்பட்டார். அலெக்சாண்டரை பத்தி ஒரு வரலாறு சொன்னார். இதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் தான், அதே பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் பொழுது ஒவ்வொரு ஊர்களிலும் பேசும் பொழுது அலெக்சாண்டரை பத்தி பேசுறார். எந்த ஊர்ல பேசுறாரு? பீகாருடைய தலைநகரில் பேசுறார், பாட்னால பேசுறார். பீகார் மக்களுடைய ஓட்டு வேணுமா? பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு ரொம்ப குறைஞ்சவங்க. கேரளா மாதிரி, தமிழ்நாடு மாதிரி, ஏனைய மாநிலங்கள் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு படிப்பறிவு குறைவா இருந்தாலும் அந்த ஊருக்குள்ள என்ன நடந்திருக்கு, அந்த மாநிலத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் கூட தெரியாம இருப்பாங்க. ஒரு பிரதமர் வேட்பாளர் என்று ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்களே, அதுக்கு பிறகாவது குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பு எடுத்திருக்கணும், 2 புத்தகத்தை எடுத்து படிச்சிருக்கணும். அலெக்சாண்டர் வரலாறு உனக்கு யாரு கேட்டா? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் அலெக்சாண்டருக்கு என்ன சம்பந்தம்? அவர் படையெடுத்துட்டு வந்தா என்ன, வராட்டி என்ன? சரி சொல்லி தொலைச்சிட்ட, ஒழுங்கான குறிப்பை சொல்லணுமா இல்லையா? அலெக்சாண்டர் என்ன பண்ணாராம், பீகார் மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் சொல்றார், கங்கை நதியை கடந்து வந்து அவர் அலெக்சாண்டர் மன்னரை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் எல்லாருக்கும் தெரியும், அவர் மன்னர் உலகம் முழுக்க ஏராளமான படையெடுப்பு நடத்தினார், பல நாடுகளை அவர் கைப்பற்றினார், கைப்பற்றிக்கிட்டே வந்தாராம். உலகம் பூரா இருக்கக்கூடிய நாடு அவரால் கைப்பற்ற முடிஞ்சுதான். ஆனா பீகாரிலே இருக்கக்கூடிய தக்ஷஷீலா மக்கள், தக்ஷஷீலான்னு ஒரு பகுதி இருக்குதான் பீகார்ல, கங்கை நதியை கடந்து அலெக்சாண்டர் வந்த பொழுது, பீகாருக்குள்ளே நுழைந்த பொழுது மேடையில் பேசுறார், தக்ஷஷீலாக்கு வந்த பொழுது பீகாரிகளாக இருந்த நீங்கள் தான் அலெக்சாண்டரை விரட்டி அடித்தீர்கள், அவனுக்கு தோல்வியை காட்டினீர்கள் அப்படின்னு பேசிட்டார். பேசின உடனே மேடையில் உட்கார்ந்திருந்தவனுக்கு முடியல. ஏன்? தக்ஷஷீலா பீகார்ல இல்ல, பீகாருக்கு பக்கத்துல இல்ல, தக்ஷஷீலா இருக்கிறது பாகிஸ்தான்ல. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தக்ஷஷீலாவை பீகார்ல கொண்டு வந்து நுழைச்சு கங்கை நதியை அலெக்சாண்டர் கண்ணால கூட பார்த்ததில்ல. அவர் கங்கை நதியெல்லாம் கடந்து வந்தாராம். பீகார் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுமா, ஓட்டு போடுறேன்னா ஓட்டு போடுன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க.
நான் வந்தா உனக்கு சோப்பு தரேன், சோப்பு டப்பா தரேன், என்ன தரேன், என்ன டப்பா தரேன், என்னத்தையாவது சொல்லு. எல்லாரும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. வரலாறு பத்தி பேசுறதா இருந்தா ஒரு நாட்டை ஆளக்கூடியவனுக்கு வரலாறு ரொம்ப முக்கியம். காமெடிக்கு கூட சொல்லுவாங்க, அமைச்சரே வரலாறு வரலாறு முக்கியம் வாங்க. வரலாறு பத்தி பேசுவதாக இருந்தால் குறிப்பு சரியாக இருக்கணும். குறிப்பு இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கொண்டு வந்து இதுல கொண்டு வந்து நுழைக்கிறாரு. அப்பவும் கடும் கண்டனம் பதியப்பட்டது. கண்டனம் எல்லாம் எதிர்க்கட்சிகளால் பதியப்படுகின்ற பொழுது கூட ஊடகங்கள் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுவான். அது வந்து ஸ்லிப் ஆஃப் டங். பேசும்பொழுது கொஞ்சம் நாக்கு பிறண்டிருக்கும், பேசியிருப்பாரு அப்படி என்று சொல்லி அதையெல்லாம் நியாயப்படுத்தி கொண்டு சென்றார்கள். அதே போன்று எந்த அளவிற்கு ஒளரல் மன்ன என்பதை பாருங்கள். தெளிவான அறிவு உள்ளவர், நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி திறமை மிக்கவர் இப்படி பேச மாட்டார்கள். தனக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டை பேசுவதாக இருந்தால் கூட, சம்பந்தம் இல்லாத ஒரு துறையை பற்றி பேசுவதாக இருந்தால் கூட, அந்த துறையை பற்றி என்ன என்பதை எட்டி பார்த்து விட்டு பேசக்கூடியவனாகத்தான் ஒரு நாட்டை ஆளக்கூடியவன் இருக்க வேண்டும். அவர் காந்தியை பற்றி இன்னொரு வரலாறு சொன்னார். சத்தியாகிரக போராட்டத்தை காந்தி அறிவித்தார், உப்பு சத்தியாகிரகம். ஆங்கிலேயன் என்ன பண்ணான்னு கேட்டா, உப்பின் மீது வரியை அதிகமாக போட்டான், மக்களுக்கு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தினா. ஆங்கிலேயன் அன்னைக்கு என்ன பண்ணானோ அதை இன்னைக்கு மோடி பண்ணிட்டு இருக்கிறான். எங்க பார்த்தாலும் உப்பு பதுக்கல் வேலை நடந்துட்டு இருக்கு, பாத்துக்கங்க. இப்பவே எங்க கம்மியா கிடைக்குதோ வாங்கி வைங்க என்கிற அளவுக்கு பீதியும் மக்களுக்கு மத்தியில ரூமரும் நிறைய போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா வட மாநிலங்கள்ல 400 ரூபாய் கிலோன்றான், 800 ரூபாய் கிலோன்றான். அன்னைக்கு ஆங்கிலேயன் என்ன பண்ணானோ அதே வேலையை இன்னைக்கு மோடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது ரூமர் என்று சொல்லப்பட்டாலும் நாளைக்கு இந்த நிலையை நாம் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நாளைக்கு கள்ள மண்ணை தின்னக்கூடிய சமுதாயமாக எவன் எல்லாம் மோடிக்கு ஓட்டு போட்டானோ அவனுக்கு வாயில மண்ணு தான் என்பதை இந்த மோடி காட்டுவான் பாருங்க. அப்ப அவர் என்ன பண்ணார்னா, சத்தியாகிரகம் அறிவிச்சுட்டு தண்டியில ஆரம்பிக்கிறார். குஜராத் மாநிலத்திலேயே தண்டி என்கிற பகுதியில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்கிறார். அவருடைய தொண்டர்களுக்கெல்லாம் அறிவிப்பு கொடுக்கிறார், எல்லா பகுதிகளிலும் நம்முடைய இந்த மூவ்மெண்ட்டை கொண்டு போங்க, நம்முடைய இந்த கொள்கையை கொண்டு செல்லுங்கள், சத்தியாகிரகத்தை கொண்டு செல்லுங்கள் சொல்றார். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, தமிழகத்திலும் நடைபெற்றது. இவர் தமிழ்நாட்டுக்கு வரார், யாரு? மோடி. தமிழ்நாட்டிலே வந்து இதே மாதிரி மக்கள் குழுமி இருக்கக்கூடிய கூட்டத்தில் பேசுறார். அந்தந்த ஊருக்கு போனா அந்தந்த ஊருடைய குறிப்பை பேசணும்ல, புத்தகத்தை படிச்சுட்டு வந்திருக்கணும்ல. வளமையா படிக்காத இந்த மேதாவி என்ன பண்றாருன்னா மக்களை சந்திக்கிறார். சந்திக்கிற போது சொல்றாரு, காந்தி இப்படி அறிவிச்சாரு. அறிவிச்ச உடனே தமிழகத்துல என்ன நடந்தது தெரியுமா? இந்த திருச்சி இருக்கிறதே, உனக்கு தெரியுமா திருச்சி எங்க இருக்குன்னு? நீ திருச்சியை முன்ன பின்ன பார்த்திருக்கியா? இந்த ஊர்ல தண்ணி குடிச்சவனுக்கு திருச்சி எங்க இருக்குன்னு தெரியும். வந்து நின்னுட்டு இந்த திருச்சி இருக்கிறதே, இந்த திருச்சிக்கு பக்கத்துல வேதாரண்யம் இருக்கிறது, திருச்சிக்கு பக்கத்துல வேதாரண்யம் இருக்காங்க. கூகுள் மேப் பார்த்திருந்தா கூட காட்டியிருக்கும். அந்த கடைசி நேரத்தில் நம்ம வேதாரண்யத்தை பத்தி பேச இருக்கிறோம். வேதாரண்யம் அடிச்சிட்டு நீ கூகுள் மேப்பை பார்த்திருந்தா கூட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். திருச்சிக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னேன், சரி அது கூட பிரச்சனை இல்லை. திருச்சிக்கு பக்கத்துல இல்ல, அது நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கு. வேதாரண்யத்திலே சத்தியாகிரகத்தை வாவு சிதம்பரனார் எடுத்தார் அப்படின்னு பேசிட்டாரு. வாவு சிதம்பரனார் தப்பு நடந்து போச்சு, அது திருச்சிக்கு பக்கத்துல இல்ல. தப்பு நடந்து போச்சு, அது வாவுசி இல்ல, அவர் வேற ஆளு, அவருக்கு பேரே வேற, ஹிஸ்டரிய மாத்திராத அப்படின்னு சொன்னா கூட இவர் பாட்டுக்கு வீர உரை நிகழ்த்திட்டு நடந்து போறதை பார்த்திருக்கீங்கல்ல, அவர் நடக்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு நடையில மேடையில இருந்து இறங்கி ஒரு எந்த நாட்டிற்கு போனாலும் பிரெஞ்சு மொழியில் தான் பேசுவார். நண்பர்கள் ஏதாவது சுட்டி காட்டுவாங்க, அவரு மனைவியை அம்போடு தெருவில் விட்டவர், வீட்டுக்காரமாவும் இல்லை சுட்டி காட்டுறதுக்கு. ஏன்னா அவங்க தான் நிறைய கண்டிப்பாங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஆள் யாரு தான்? வாழ்க்கை துணை தான். அங்க வாழ்க்கை துணைக்கு வேலையே இல்லை. கல்யாணமே ஆகல என்று சொல்லித்தானே இவர் பதிவு செய்து தேர்தலிலே போட்டிட்டார். மோசடியில எவ்வளவு பெரிய மோசடி அது! அப்பனை மறைக்கிறதும், ஆத்தால மறைக்கிறதும், கட்டின பொண்டாட்டிய மறைக்கிறதும், பெத்த பிள்ளைய மறைக்கிறதும். நீ இதை இவ்வளவு மறைக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் என்று நாங்க நம்பணுமா? அந்த அளவிற்கு பொண்டாட்டிய மறைச்சவர். அப்ப சுட்டி காட்டுறதுக்கு ஆள் இல்ல. அப்ப ஹிந்தி பேசுறது வந்து ஒரு நாகரிகமா தெரியல, ஆங்கிலத்துக்கு மாறணும்னு நினைக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? முறையா ஆங்கிலம் படிக்கணும். படிச்சு ஆங்கிலத்தை கொண்டு போயிட்டு பிரசன்ட் பண்ற அளவுக்கு நாலேஜை வளர்க்கணும். வளர்த்து ரிகர்சல் எல்லாம் பார்த்துட்டு மக்களை சந்தித்தால் பிரச்சனை இல்லை. ஒரு புரியாத மொழியை, தெரியாத மொழியை பார்த்து வாசிக்கக்கூடியவர் ஒரு பிரதமராக இருப்பாரா? எனக்கு ஒரு மொழி தெரியல, ஆனா பார்த்தா படிக்க தெரியும். நம்மவர்களே நிறைய பேர் இருக்காங்க. ஆங்கில அறிவை பொறுத்த வரைக்கும் இரண்டாக பிரிக்கலாம்.
ஒன்னு படித்தால், ஆங்கிலம் படித்தால் அதுல என்ன இருக்கு என்று புரிகிற அறிவு ஒன்னு இருக்கு. ஆங்கிலத்தை வாசிக்க தெரியும், ஆனா ஒன்னும் புரியாது. நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய ஆங்கில வழி கல்வியில, தனியார் கல்வியில, கல்வி கூடங்கள்ல நிறைய பணம் கொடுத்து சேர்ந்து படிச்சாங்கன்னு சொன்னா அவங்க கொஞ்சம் தேர்வாங்க ஆங்கிலத்துல. அது இல்லாம இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு பீத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அங்க புள்ள இங்கிலீஷ்ல படிக்கும், 99 மார்க் வாங்கும். உன்னை கொடுத்து படிச்சுட்டு இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டா அதுக்கு ஒன்னும் தெரியாது. இந்த அறிவு இருக்கு. ஒரு நாட்டின் பிரதமர் ஸ்டேட்மெண்டை வாசிப்பதாக இருந்தால், நான் சொல்றேன், ஒபாமா பார்த்து வாசிப்பார், ஆங்கிலத்தை பார்த்து வாசிப்பார். பல சிறு உரைகள் நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் பல இடங்களிலே பார்த்து வாசிப்பார் என்று சொன்னால், அவர் வாசிப்பார், அதுல என்ன இருக்கு என்பது அவருக்கு தெரியும். இவருக்கு ஆங்கிலம் படிச்சா ஆங்கில அறிவு கிடையாது, ஆங்கிலம் பேச மாட்டார், ஆங்கிலம் அந்த அளவிற்கு இவருக்கு அறிவு கிடையாது. எழுதி கொடுத்தத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற சபையில, காங்கிரஸ் அவையில அமெரிக்கர்கள் மட்டும் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில இவர் பேசுறார். எல்லாருக்குமே ஆச்சரியம். யாருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் பார்க்கறாங்க, டிவியில ஆச்சரியமா பார்க்கறாங்க. அமெரிக்காவில் உள்ளவனுக்கு தெரியாது, மற்ற நாட்டில் உள்ளவனுக்கு தெரியாது, இவர் இத்தனை வருஷம் ஹிந்தி தான் பேசினாரு, ஆங்கிலத்தில் பேசுறார். இவருக்கு ஆங்கிலம்லாம் வருமா? அந்த மொழியை தெரிந்து கொண்டு தான் இத்தனை ஆண்டு காலம் இவர், ஏன்னா நிறைய கூட நீர் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தழும்பாம மெயின்டைன் பண்ணுவாங்கட்டு, அப்படித்தான் மெயின்டைன் பண்ணிட்டாரோ அப்படின்னு தான் நம்பிட்டு அந்த ஆங்கில உரையை பார்த்தோம். என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா, அமெரிக்கர்கள் மட்டும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சபையில இவர் பேசுறாரு. 9 முறை அந்த சபையில் இருந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள், காங்கிரஸ்னா நம்ம காங்கிரஸ் இல்ல, அமெரிக்கா காங்கிரஸ், 9 முறை எழுந்து நின்று மரியாதை கொடுக்கிறாங்க. அவர் பேசக்கூடிய நேரத்தில் இந்தியாவையும் அமெரிக்காவையும் இணைத்து பல சந்தர்ப்பங்களில் பேசுறார். அப்படி பேசக்கூடிய நேரத்தில் மதிப்பளிக்கும் விதமாக எழுந்துச்சு 9 முறை உட்கார்றாங்க. 45 முறை கரகோஷம். அடுத்த நாள் பேப்பர்ல பார்த்தோம் என்று சொன்னால், மோடியினுடைய உரை அப்படின்னு பத்திரிகைக்காரன் எடுத்தா பார்க்கணுமே, டிவிக்காரன் போட்ட அந்த செய்தியை பார்க்கணுமே, எல்லாருக்கும் நமக்கும் கூட தாங்கிக்க முடியல. எப்படி இந்த வாயில ஆங்கிலம் வருது? அமெரிக்காக்காரன் எப்படி 9 முறை எழுச்சி நின்னா? அவ்வளவு மொழி அறிவா என்று பார்த்தால் அது எவ்வளவு பெரிய கள்ளத்தனம் என்று சொன்னால், இப்படி பேப்பரை வச்சு நான் படிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி படித்தோம் என்று சொன்னால் பார்த்து வாசிக்கிறார் என்று தெரிஞ்சு போயிடும். அதாவது கீழே விழுந்தா கூட மீசையில மண் ஓட்டக்கூடாதான். ஒரு டிஸ்பிளே வைக்கிறாங்க, அந்த டிஸ்பிளே என்ன எப்படின்னு கேட்டா கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது, அதுக்கு பேரு என்னன்னு கேட்டா ஹாஃப் டிரான்ஸ்பரண்ட். அதை வைத்தால் கண்களுக்கு புலன்படாது, அப்படி இருக்கும். 2 கண்ணாடி போல இப்படி டேபிள்ல வச்சிருவாங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, செய்தி வாசிக்கிறாங்க பாருங்க டிவியில, அவங்க என்ன மனப்படமா வாசிக்கிறாங்க? கண்ணுக்கு முன்னாடி ஓடுது, ஓடுறத பார்த்து வாசிக்கிறது, ஓடுறத பார்த்து இவர் வாசிக்கிறாரு. அமெரிக்காக்காரனுக்கு என்ன, எழுந்துச்சு உட்கார்றான், கைய தட்டுன்னு தட்டுறான். எந்த பிரதமரும் இப்படி ஒரு கைத்தட்டு வாங்கினது இல்ல. ஆனா மோடி, நீ வச்சிருந்த கண்ணாடி மட்டும் அங்க இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருந்தா தட்டு கையில விழுந்திருக்காது, வேற இடத்துல விழுந்திருக்கும். அடுத்த நாள் பத்திரிகைக்காரன், சில பேர் நடுநிலையாக எழுதக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறது, மோடி என்று ஊதி பெருசாக காட்டக்கூடிய ஊடகங்கள் இருந்தாலும் உண்மையை சொல்லக்கூடிய நடுநிலையோடு பேசக்கூடிய ஊடகங்கள் இருந்தது. அந்த ஊடகத்திலே கேட்டான், இந்த மாதிரி வச்சு பேசுறாரு, அவர் பேசிட்டு வந்துட்டாரு, அது எல்லாம் பாதுகாக்கப்பட்டதாகத்தான் இருக்கும், முக்கிய அதிகாரிகள் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கும், இருந்தாலும் தான் வாசிக்கிறோம் 45 நிமிடங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் 45 நிமிடங்கள் பேசக்கூடிய பேச்சு என்ன என்பதை அவருக்கே தெரியாம, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் பேசிட்டே இருக்கிறேன், நீங்க சிரிக்கிறீங்க, எனக்கு புரியுது, நான் சிரிக்கும் விதமாக பேசுறேன், நீங்க சிரிக்கிறீங்க, நீங்க எல்லாம் உங்களுடைய கண்கள்ல கோபத்தை காட்டுறீங்க, ஏதோ ஒரு பாதிப்பை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், உங்க கண்கள் கோபப்படுதுன்னு தெரியுது. இந்த 9 பேர் எழுந்து உட்கார்ந்தால அந்த மனுஷனுக்கு ஏன்னு தெரிஞ்சிருக்காது. திடீர்னு அவன் எழுந்திருக்கும் போது இவருக்கு கூட கதி கலங்கிருக்கும், என்னமோ தப்பா சொல்லிட்டோம் போல இருக்கு, எல்லாம் எழுந்திருக்கிறான், எஸ்கேப் ஆலாமா நினைக்கும் போது எழுந்துச்சு கை தட்டிட்டு உட்கார்ந்தானா, என்னமோ நம்ம கரெக்டா தான் சொல்லி இருக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு புரியுற லட்சணத்துல ஒரு பிரதமர் போயிட்டு பிரசன்ட் பண்ணலாமா? இது ஒரு பிரதமருக்கு அழகா நம்ம கேட்கிறோம். அப்ப என்னன்னு கேட்டா, அறிவாற்றல் பெத்த மேதாவி, ரொம்ப பெரிய இந்த உலகத்திலேயே இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற பிரதமர் மாதிரி ஒரு அற்புதமான பிரதமர் இல்லை. இது அத்தனையுமே ஏமாற்றும் தந்திரங்கள் தானே தவிர, இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் தெரியுமா? 2.5 வருஷம் நீ ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட சர்ச்சை,
முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற, தலித் மக்களுக்கு எதிராக நடக்கிற, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கு எதிராகவும் நடந்துட்டு இருக்கிற எவ்வளோ பிரச்சனை, விவசாய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நாட்டினுடைய பாதுகாப்பு பிரச்சனை, 2 வருஷம் ஆயிடுச்சு. மீடியாக்களை சந்திக்காத ஒரே பிரதமர் யார் என்று சொன்னால் நம்முடைய மோடி தான். மீடியாவை சந்திப்பது என்று சொன்னால் வந்து நின்னுட்டு இந்த இப்ப பாராளுமன்றத்திற்கு போறதுக்கு முன்னாடி கூட மீடியாவை சந்திச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. பார்லிமெண்ட் இப்ப குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக ஊடகத்தை சந்தித்தார். அந்த சந்திப்பல்ல, மன்மோகன் சிங் வாயை திறக்காத பிரதமர் என்று சொன்னீர்களே, அவர் சந்தித்தார், அரங்கத்தில் சந்தித்தார், எல்லா ஊடகங்களையும் அனுமதித்தார். நீ கேளு, காங்கிரஸை பற்றிய என்னென்ன அதிருப்தி இருக்கோ எல்லாத்தையும் கேளு, பதில் சொல்றேன் என்று உட்கார்ந்தா இருப்பாரு. அந்த மாதிரி ஊடகங்கள் எத்தனையோ கேள்விகளோடு இருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே எத்தனையோ கடும் அதிருப்தி இருக்கிறது. வாயை திறந்து பேச மாட்டாரா, பாராளுமன்றத்தில் கூட பேச மாட்டாரா என்று கேட்கின்ற பொழுது, ஏன் பிரதமர் தான் பேச வேண்டுமா என்று உன்னுடைய அமைச்சர்கள் அத்தனை பேருமே முட்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் துணிச்சலாக, தைரியமாக, அறிவு, சிந்தனை, ஆற்றல் அதெல்லாம் இருந்தது என்று சொன்னால் மக்களை சந்திப்பதிலே பின்வாங்க மாட்டார், ஊடகத்தை சந்திப்பதிலே பின்வாங்க மாட்டார், பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகளை சந்திப்பதிலே பின்வாங்க மாட்டார். ஓடி ஓடி ஒளிகிறார். எப்படி இருக்கும் ஓட்டம் தெரியுமா? மோடியினுடைய ஓட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி ஓடுவார் தெரியாது. அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். உலகத்திலேயே ஒரு பிரதமர் அந்த நாட்டில் இல்லாமல் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அடுத்த நாட்டில் உட்கார்ந்துட்டு ஆட்சி பண்ற ஒரு பெரிய பிரதமர் கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் வெக்கி தலை குனிந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கிற மோடி தான். எப்படிதான் அப்படி சார்ட் போடுவாங்கன்னே தெரியல. என்னன்னு கேட்டா ஒரே ஒரு பாலிசி தெளிவா அவங்க இருக்கிறாங்க. இந்த ஆட்சி காலத்துக்குள்ள உலகத்தில் இருக்கிற நாடுகள் என்னென்ன நாடுகள் இருக்கு என்று போய் பார்த்துட்டு வந்துடணும். அது கருப்பா சிவப்பா வெள்ளையான்னு பார்த்துட்டு வந்துடணும். ரொம்ப சுலபம். அதனால ஒரு படி இறங்குறவங்க கூட 2 படி தாவி குதிச்சு போவாங்க. இவர் இருக்கிறார் பாருங்க, வெளிநாடுக்கு போற பிளைட்டா இருந்ததுன்னா இது எங்க போகுது? ஜப்பானுக்குன்னு சொன்னா நடந்தே போக மாட்டார், குதிச்சு ஓடுவார். அதாவது இந்த நாட்டில இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும் அப்படின்னு ஓட்டம் இருக்கும். சரி, 5 நாள் அரசு முறை சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் மோடி நாடு திரும்புகிறார் என்று சொல்வார்கள். நான் கூட்டி குறைச்சலாம் சொல்லல, நான் அந்த அல்லாஹ்வுடைய படைப்பு அந்த முகத்தெல்லாம் நான் வந்து விமர்சனம் பண்ண விரும்பல. திரும்ப வரக்கூடிய பிளைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா டோர் திறக்குது, ஆள் இறங்கி வராரு, ஏதோ மவுத்து வீட்டுக்கு வர மாதிரி வருவார். ஏன்னா எங்க நாடை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, எங்களையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? ஏதோ ஒரு ஜனாசா வீட்டுக்கு போகும்போது மூஞ்சி எப்படி இருக்குங்க? நமக்கே வேற உணர்வுகள் இருந்தாலும் இது மவுத்து வீடு, இந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிச்சு தான் ஆகணும், நமக்கு இதுல ஒரு பெரிய பாதிப்பு இல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அந்த முகம் காட்டணுமா இல்லையா? நம்ம நாடுக்கு திரும்ப மட்டும் மூஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு கவலை இருக்கும். இறங்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னா நடந்து ஸ்டெப் அளந்து வைப்பார். ஏன் இந்த பிளைட்டை திரும்ப டேக் ஆஃப் ஆயிடாதா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இறங்குற ஒரே பிரதமர் மோடி தாங்க. வெளிநாடு சுற்றுப்பயணம் பெரிய புரட்சி. இப்படி ஒரு பிரதமர் இந்த உலகத்திலேயே இத்தனை நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தது கிடையாது. அதனால என்ன பாச்சு, நிறைய ஒப்பந்தம் போட்டிருக்காருல்ல, கையெழுத்து போட்டிருக்காருல்ல. என்னத்துல கையெழுத்து போட்டாருன்னு தெரியல. படிச்சு தான் போட்டாரா, படிச்சா அவருக்கு புரியுமா, இல்ல பக்கத்தில் இருக்கிறவன் கரெக்டா தான் சொல்லி கொடுக்குறானா? ஏன்னா ஒருத்தன் குழி வெட்டுறவன் ரொம்ப தொலைவுலலாம் இருக்க மாட்டான். நமக்கு வேட்டு வைக்கிறவன் ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்தில் இருக்கிறவன் தான் வேட்டு வச்சுட்டு இருக்கிறான். அதனால மோடி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பக்கத்தில் இருக்கிறவனை நம்பி ஒரு பாட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய சர்வதேச குற்றத்திற்குரிய காரியத்தை செஞ்சுட்டாருன்னா நாளைக்கு இந்த நாடை வைக்கி தலை குனிற நிலைமைக்கு போகும். ஆனா என்னன்னு கேட்டா இவரால் இந்த நாட்டிலே வெளிநாட்டினுடைய தொடர்புகள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பில்டப் ஒன்று போய்கிட்டு இருக்கு. பல நாடுக்கு போயிட்டு வந்துட்டார், போகாத நாடே கிடையாது. அந்த நாட்டில் இருக்கிறவங்க வர்றதை விட இவர் ஓடி ஓடி போய் பார்த்ததுதான் ரொம்ப ஜாஸ்தி. அதனால என்னப்பா மாற்றம் ஏற்பட்டது? அதனால ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படணுமா இல்லையா? தொழில்துறை பயங்கரமான ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் பொருளாதாரத்திலே அப்படியே தன்னிறைவு பெற்று விட்டார்கள். ஏழை பாலைகள் எல்லாம் இன்று ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு மாறிவிட்டார்கள். வேலை வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது, நாட்டினுடைய உள்கட்டமைப்பு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன மாதிரி இருக்குதா? இருக்கு. என்ன தெரியுமா இருக்கு? உலக வங்கி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வேர்ல்டு பேங்க், உலக வங்கி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். எந்த நாட்டிலே முதலீடு செய்வதற்கு மற்ற நாடுகள் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க.
அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டோம் என்று சொன்னால் பட்டியல பாத்தீங்கன்னா 180 நாடு இருக்கு. மொத்த பட்டியல்ல 180 நாடுகள் பட்டியல்ல இருக்கு. அந்த 180 நாடுகள்ல இந்தியா என்பது உலகளாவிய அளவிலே மக்கள் தொகையிலே 2வது இடத்துல இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம முதலுக்கு போயிருவோம். அந்த அளவிற்கான முயற்சிகள் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சீனாவை பின்னுக்கு தள்ளிட்டு மக்கள் தொகையில நம்ம முன்னுக்கு போயிரும். மக்கள் தொகையில முன்னுக்கு போயிரும். தவிர காதுல வாங்கிறாதீங்க. முதல் இடம் சொன்ன உடனே நம்ம முதல் இடத்துல இருக்கிறோமா அப்படின்னு அவசரப்பட்டு யாரும் சந்தோஷப்பட வேண்டாம். முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய நாடுகள்ல நம்ம இருக்கிறது 1ல இல்ல, 3ல இல்ல, 10ல இல்ல, ஒரு 20, 30, 50, 70, 80, 100, 110 இப்படியாவது வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 130வது இடம் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு? வேறு ஒரு நாடு இன்னொரு நாட்டிலே முதலீடு செய்வதற்கு, அந்த நாட்டிலே வர்த்தகத்தை செய்வதற்கு, அதன் மூலமாக பொருளாதாரத்தை அந்த நாட்டுக்கும் அவர்களுக்கும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை அமைத்து தந்த நாட்டினுடைய பட்டியல்ல நாம இன்னைக்கு 130ல இருக்கிறோம். காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் 131வது இடத்துல இருந்தோம். நீ என்ன கிழிச்ச? அதான் எங்களோட கேள்வி. இந்த ஒருத்த மனுஷன் தான் மோடி தான். மோடி வந்துதான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்த மாத்துவாருன்னு சொன்னீங்க. என்னத்தை கிழிச்சாரு? 131 130 கொண்டு வரதுக்கு இந்த ஆள் எதுக்கு எங்களுக்கு தேவை? இது உருப்படுறதுக்குரிய ஆட்சியா? அந்த ஒண்ணு கூட ஏதாவது கூட்டல் கணக்கில் தப்பா கூட இருந்திருக்கலாம். இவர் அந்த ஒண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாருன்னு நமக்கு நம்பிக்கை இல்லை. அல்ல இருக்கிற நாடு நம்மளை விட எவனா மோசமா இருந்து அதனால பின்னுக்கு போய் நம்ம முன்னுக்கு வந்திருக்கலாமே தவிர முன்னேற்றத்திற்கு உண்டான படிகளிலே மோடி காலை வச்சு அதனால ஒரு ஸ்டெப் மேல ஏறிட்டாரு. அட ஒரு ஸ்டெப் ஏறி இருந்தா கூட சந்தோஷப்படுவோம். ஒரு ஸ்டெப் கூட ஏறல. அது மட்டும் இல்லைங்க. நான் வந்து விட்டேன் என்று சொன்னால் யாரு? இவன் இந்த சூரப்புலி தேர்தல் காலத்தில் பேசினது. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வேலை இல்லா திண்டாட்டத்தையே நான் ஒழிச்சிருவேன், எல்லாருக்கும் வேலை. இளைஞர்கள் எல்லாம் அப்படியே ஈர்க்கப்பட்டாங்க. அதானே வேணும். படிச்சா வேலை இல்லை. ஒருத்தன் இன்ஜினியரிங் படிக்கிறான், டாக்டருக்கு படிக்கிறான், அதுக்கு படிக்கிறான், இதுக்கு படிக்கிறான். படிச்சுட்டு பார்த்தோம் சம்பளத்துக்கு 5000 10,000 போய் நிற்கிறான். என்னடா நீ படிச்ச படிப்பே வேறையாச்சே. படிச்சதெல்லாம் சரிதான், எவன் வேலை கொடுக்குறான்? அந்த பிரச்சனை நம்ம நாட்டில் இருக்கு. நீ என்ன பொய்ய சொன்ன? பொய். ஏதாவது தேர்தல் காலத்திலே ஆட்சியாளர்கள், ஆட்சிக்கு வர ஆசைப்படக்கூடியவர்கள் அத்தனை பேருமே பொய் பேசுவார்கள். ஆனா இந்த பொய்யெல்லாம் எப்படிப்பட்ட பொய் தெரியுமா? நம்பிக்கை துரோக பொய்கள். நான் வந்தா டிவி தரேன், நான் வந்தா உங்களுக்கு லேப்டாப் தரேன், நான் வந்தா 1 கிலோ அரிசியை கூட போடுறேன். என் வீட்டுக்கு லேப்டாப் வந்தா என்ன, வராட்டி என்ன, வரலனா எனக்கு என்ன பெரிய நஷ்டம், வந்துட்டா நான் என்ன பெருசா லாபம் அடைய போறேன், ஒரு பொருள் எனக்கு கிடைத்தது என்று சந்தோஷப்படலாம். ஆனால் வேலை வாய்ப்பு என்பதை பொறுத்தவரையிலும் மக்கள் நம்பி ஏமாந்தார்கள். எப்படி தெரியுமா சொன்னாரு? கோடி கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும், வேலை இல்லா திண்டாட்டம் ஒழியும் என்று சொன்னார். செஞ்சு காட்டினாரா? என்ன நடந்துச்சு? 2015 லேபர் இண்டஸ்ட்ரி, மத்திய அரசினுடைய தொழிலாளர்கள் துறை இருக்கு பாருங்க, அந்த துறையின் மூலமாக வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை, மத்திய அரசினுடைய அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் 1.34 லட்சம், 1,34,000 பேருக்கு தான் 2015 மோடி சர்க்கார் உட்கார்ந்த போது வேலைகள், புதிய வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடு வேலை, உள்நாட்டு வேலை, அது தொடர்பான அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், இது மிக 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 மோசமான நிலைக்கு இந்தியா போய்விட்டது. 125 கோடி மக்கள் இருக்கக்கூடிய சராசரி இந்த அளவிற்கு மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டிலே 1.34 லட்சம் என்பது மிக மிக குறைவான வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ காங்கிரஸ் ஒவ்வொரு விஷயத்திலும் குறை சொன்ன, காங்கிரஸ் அரசாங்கத்தை, அவர்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் குறை சொல்லித்தான் நீ அரசியல் நடத்தின. அது எல்லா அரசியல்வாதியும் செய்யறது, நீயும் பண்ண. ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் 2009 12 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறது. நீ அதையெல்லாம் குறை சொன்ன. வெறும் 12 லட்சம் வேலை தான் கொடுத்திருக்கிறாங்க, வெறும் 15 லட்சம் வேலை தான் கொடுத்திருக்கிறாங்க. நான் வந்தால் 1 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன், கோடிக்கணக்கான மக்களுடைய வேலை இல்லா திண்டாட்டத்தை ஒழிப்பேன் என்று சொன்னியே, அந்த சொன்ன மூஞ்சி எங்க? அதான் நாங்க கேட்கிறோம். நீ பாட்டுக்கு ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு ஒய்யாரமா ஒவ்வொரு நாடும் சுத்திக்கிட்டு இருப்ப, நாங்க சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறதா?
உன்னை நம்பி வாக்களித்தார்களே, ஜனநாயக கடமை நிறைவேற்றினார்களே, அவனுக்கு பதில் சொல்லு. பதிலும் சொல்ல மாட்டே, ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற. கேட்டா என்ன பேச்சு? அவரை மாதிரி ஒரு அறிவாளி மேதாவி உலகத்திலே கிடையாது, பெரும் பேச்சாளர், திறமைசாலி அப்படின்னு எல்லா துறைகளுக்கும் சொந்தக்காரர் மாதிரி இவருக்கு வந்து சித்தரித்துக் கொண்டிருக்கிறார். எந்த அளவிற்கு ஒரு சொன்னதற்கு மாற்றமாக பொய்களையும் புரட்டுகளையும் நம்பிக்கை மோசடிகளையும், வெளிநாடு பயணம் என்பதெல்லாம் அவர் சுற்றுலா செல்லக்கூடிய பயணங்களாக இருக்கிறதே தவிர நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, நாளுக்கு நாள் புது புது திட்டங்கள் அறிவிச்சிட்டு போயிட்டே இருக்கார். ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒவ்வொரு வங்கி கணக்கிலையும் 15 லட்சத்தை போடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆசைப்பட்டா மக்க 15 லட்சத்தை மொத்தமா என்னைக்கு நம்ம பார்த்தோம் வாழ்க்கையில? அப்படி மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய மக்கள் அப்படித்தானே இருக்கிறோம். 15 லட்சம் இல்லைங்க, லட்சத்தை, 1 லட்சத்தை. இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 1/3 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடு. 1000 முழுசா பார்க்காத ஜனம் இருக்கு, லட்சத்தை முழுசா பார்க்காத ஜனம் இருக்கு. 15 லட்சம் நம்ம கணக்கில் வந்து விடும் என்று சொன்னால், ஆஹா, உலகத்திலே கிடைக்காத ஒரு மனுஷன் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தான். 15 லட்சத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா வந்ததும் தொடப்பக்கட்டையை தூக்கி கையில் கொடுத்தார். என்னடா தொடப்பக்கட்டையை எடுத்து கொடுக்கிறாரு? ஒருவேளை இந்த தொடப்பக்கட்டையை வச்சு தான் இந்த பிரதமரை எதிர்கொள்ளணுமா அப்படின்னு நினைச்சா, தெருவை சுத்தம் பண்ணு, தெருவுலாம் குப்பையா இருக்கு பார். இது பேங்க்ல இந்த 15 லட்சம், தெருவை சுத்தம் பண்ணுப்பா, எவ்வளவு குப்பை குளமா இருக்கு. காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு, காந்தி சொல்லிட்டு போயிட்டாராம். ஏண்டா காந்தியை போட்டு தள்ளனதே நீங்க தானே, காந்தியை பத்தி நீங்க பேசலாமா? அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2014 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினத்திலே பில்டப் பேச்சு பேசுவல, ஹே ஹே ஓஹோன்னு வரல. அந்த ஏஹே ஓஹோல என்ன வந்துருச்சுன்னு கேட்டா ஸ்வச் பாரத்னாரு. ஸ்வச் பாரத்தா நம்ம மக்களுக்கு புரியல. அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, அப்படின்னா நல்லா இருக்கிற இடத்துல ஒரு லாரி வரும். அந்த லாரி என்ன பண்ணும்? அந்த இடத்துல குப்பையெல்லாம் கொட்டும். குப்பையை கொண்டு வந்து கொட்டுமா? அல்றதானா லாரியோடைய வேலை. ஸ்வச் பாரத்ல ஃபர்ஸ்ட் குப்பையை கொட்டணும். கூட்டுறதுக்கு ஏதாவது வேணும்லங்க, அட சுத்தம் செய்யறதுக்கு ஏதாச்சும் வேணும்ல. ஸ்வச் பாரத், நாங்க தேசத்தை சுத்தம் பண்ண போறோம். நீ என்ன சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறன்னு தெரியும். அப்புறம் பார்த்தோம் என்று சொன்னால், எங்க பார்த்தாலும் கேமராக்காரனுக்கு கடுமையான டிமாண்டுங்க. கேமராக்காரன் இந்த ஸ்வச் பாரத் மூலமா எவன் பொழைச்சானோ பொழைக்கலையோ, ஏன் அந்த இடத்துல வட்டம், இந்த இடத்துல மாவட்டம், அந்த இடத்துல தமிழிசை, இந்த இடத்துல வானதி, அந்த பக்கம் பொன்றாதா, எல்லா கையில தொடப்பத்தோட போயிட்டு அப்படி தெரியல அரசியல்வாதி எப்படி கூட்டுவாங்கன்ட்டு. அன்னைக்கே எம்ஜிஆர் கூட படிச்சார், பெருக்கிறத ஒழுங்கா நீ யாருக்கும் தெரியாம பெருக்கிட்டு போனா அது பொது தொண்டுடா, ஊரார் பார்க்கும் விதமாக நீ கூட்டுவது வந்து சுயநலம் உண்டு என்று சொன்னார். அப்படியே அன்னைக்கு உள்ள கவிஞர்கள் படிச்ச அந்த எல்லா முன்னுதாரணமும் யார்கிட்ட தேடி பார்க்கலாம்? நம்ம திருவாளர் மோடி அவர்கிட்ட இருக்கும். ஸ்வச் பாரத்ன உடனே எல்லாரும் பைத்தியக்கார ஜனங்க, நம்ம மக்கள் மாதிரி ஒரு பைத்தியக்கார ஜனத்தை பார்க்கவே முடியாது. உடனே டிஷர்ட் போட்டுட்டு மோடியினுடைய அப்படியே தொண்டரணியில இறங்குறாங்க களத்துல. யாரெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், நடிகர்கள். டெய்லி காலையில வந்து நம்ம தெருவை பெருக்கிட்டு போயிடுவாராம் இவரு. சச்சின் டெண்டுல்கர் இறங்கிட்டார், கிரிக்கெட் அவர் இருந்தார், டென்னிஸ் இறங்கிட்டார், வாலிபால், ஹாக்கி, அப்படியே எல்லாரும் இறங்கிட்டாங்க. எல்லாரும் இறங்கி அங்க அப்படி கவர் அப்படி தள்ளிட்டே இருப்பாங்க, கேமரா எடுத்துட்டே இருப்பான். அது கேமரா ரோல் ஆகிற வரைக்கும் தள்ளுவாங்க. என்னப்பா சீக்கிரம், கேமரா ஆஃப், முடிஞ்சு போச்சு. ஸ்வச் பாரத், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி அப்படின்னு போயிடுவான். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. என்னடா பார்த்தா ஸ்வச் பாரத்ன்றீங்க, குப்பையில போடுவோம். யாருக்குமே தெரியாதுல்ல, குப்பையை குப்பை தொட்டியில் போடும் என்று மோடி சொல்லிவிட்டார் அப்படின்ற ஒரு நிலைமை போகுது. இன்னைக்கு நமக்கு என்ன நிலைமை வருதுன்னு கேட்டா, இந்த ஆளு குப்பையை அங்க போடக்கூடாது, டப்பா அங்க போடக்கூடாதுன்னு சொல்றதுக்காகவே, இவன் சொன்னதுக்காகவே போடணுமோ அப்படின்ற அளவுக்கு வெறுப்பு வருது. ஏன்? மக்களுடைய உள்ளங்களிலே அவ்வளவு நஞ்சான வெறுப்பு அந்த மோடியினுடைய செயல்பாடுகள், அந்த அறிவிப்புகள். இதுல என்ன கொடுமை என்று கேட்டால், டெல்லியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், சின்னஞ்சிறு பிள்ளைகள் எதிர்காலமே அவனுக்கு தெருவை கூட்டுவதும் பெருக்குவதும் கழிவுகளை பிரிப்பதும் இதற்காகவே இருக்கிறான். நீ நாட்டை ஆளக்கூடியவன், இந்த நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில என்னைக்காவது அந்த பிஞ்சுகளுடைய கண்ணீருக்கு கவலைப்பட்டிருக்கியாடா கேட்கிறேன். அப்படி கவலைப்பட்டிருந்தால்
இந்த பிஞ்சுகள், ஏன்னா டெல்லியில தான் நிறைய இருக்கு. அந்த ஸ்வச் பாரத் அறிவிப்பு வந்த பிறகு போய் கேட்கிறாங்க, அந்த தெருவை கூட்டக்கூடிய பெருக்கக்கூடிய, நம்ம ஊர்ல பாத்தீங்க என்று சொன்னால் கார்பரேஷன் வேலை செய்யக்கூடிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அங்க எல்லாம் பிஞ்சுகளாக இருக்கு. அந்த பிஞ்சில ஒரு பிஞ்சியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, சஞ்சய் என்கிற ஒரு பிஞ்சிட்ட கேட்கிறாங்க, ஏன்பா இப்ப உங்களுக்கு எல்லாம் வேலை ரொம்ப குறைஞ்சிருக்குமே, பிரதமர் அறிவிச்சிருக்கிற திட்டத்தில் எல்லாரும் இறங்கி தெருவை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே, அதனால உங்களுக்கு வேலை ரொம்ப குறைந்திருக்குமே அப்படித்தானே அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் ஹிந்துஸ்தான் டைமுக்கு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறான். ஏன்னா மோடி மாதிரி குறிப்பில்லாம பேசக்கூடிய ஜமாத் இது இல்ல. அல்லாஹ்வுடைய அருளால் எதை பேசினாலும் இருக்கிறது என்னவோ அதை உள்ளபடி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஜமாத். ஹிந்துஸ்தான் டைமுக்கு பேட்டி கொடுக்குறான் சஞ்சய் என்கிற பையன். அந்த பையன் சொல்றான், ஸ்வச் பாரதா, ஸ்வச் பாரத் வந்தால எங்களுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா. ஏன்? அவன் பாட்டுக்கு அல்றது கொஞ்சமா இருக்கு, கொட்டுறது நிறைய இருக்கு. நிறைய கொட்டுறாங்க, நல்லா இருக்கிற இடத்துல திடீர்னு லாரி வருது கொட்டுறான். எல்லா மீடியாவும், சில மீடியாக்கள் எடுத்து காரி துப்பினார்கள் அந்த சம்பவத்தை. டெல்லியில நடைபெற்றது, யூபியில நடைபெற்றது, பல மாநிலங்களில் நடைபெற்றது. தலைவர் ஒரு ஸ்பாட்டுக்கு போவார், மண்ணடிக்கு தம்பு சட்டிக்கு வராருன்னா தம்பு சட்டி அன்னைக்கு நல்லா சுத்தமா இருக்குன்னு கொட்டுடான்னு தலைவர் உடனே கொண்டு குப்பையை கொட்டுவான். அவன் சொல்றான், அந்த பையன் எங்களுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா போயிருச்சு, முன்ன மாதிரி நிலைமை இல்ல, இப்ப இவங்க பாட்டு கொட்டிட்டு கொஞ்ச நேரம் கேமரா எடுத்துட்டு போயிடுறான். அடுத்து அந்த பையன் சஞ்சய் சொல்றான், யாரெல்லாம் கேமராக்கு முன்னாடி கூட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டு குப்பைகளையும் நாங்கள் தானே சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே இருக்கிறது ஸ்வச் பாரத்னு கேட்கிறான். உனக்கு செருப்பால அடிச்ச மாதிரி இந்த பையன் கேட்டானா இல்லையா? ஒரு தேசத்தினுடைய பிரதமருக்கு தோண்டு ஒரு பையன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நல்ல மானம் ரோஷம் உள்ளவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அதை நம்ம இங்க எதிர்பார்க்க முடியுமா? ஒரே யோஜனா போஜனான்னு திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு தினசரி. திட்டங்களை எழுதி வைக்கிறதுக்கும் சிஸ்டம்ல சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு முடியல. ஏன்? அறிவிப்பு வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அந்த திட்டம்னா என்ன, அந்த திட்டத்தில் யார் பயன்பெறுவார்கள் ஒண்ணுமே தெரியல. முத்ரான்னு திடீர்னு என்னடா முத்ரா ஒன்னும் புரியல. முத்ரா என்று சொன்னால் சிறு குறு தொழிலாளிகள், தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் மேலே வருவதற்கு இந்த நாட்டிலே வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. 96% மக்கள் இந்த நாட்டிலே சிறு குறு தொழில் செய்யக்கூடிய 96% மக்களுக்கு மத்திய அரசின் மூலமாக போகக்கூடிய பொருளாதாரம் எட்டாக்கடியாக இருக்கிறது. முத்ரா முத்ரா என்ன பண்ணும்? அது சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சுட்டு வராரு. கேட்கிறாங்க, இந்த முத்ரா திட்டம் உங்களுக்கு என்ன பயனளிக்குது? அதன் மூலமாக நீங்கள் என்ன பயன் அடைந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு பொருளாதாரம் ஈட்டி இருக்கிறீர்கள்? அதனால் நீங்கள் செலுத்தக்கூடிய தொகை எவ்வளவு? நீங்கள் பெற்ற தொகை எவ்வளவுன்னு கேட்டா பானிபட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே முத்ரா திட்டத்தை பற்றி தெரியவில்லை என்று சொல்லி மோடியினுடைய அறிவிப்பு ஒவ்வொரு திட்டமாக டிவிக்கு கிழிச்சு எறிவான் பாரு. இன்ஷா அல்லாஹ் கங்கையில கொண்டு போயிட்டு பணத்தை கொட்டுறான். எதுக்கு? சுத்தம் செய்ய போறேன்ட்டு. கங்கையில கொண்டு போய் பணத்தை போடுவதாக இருந்தா அது மீண்டும் அசுத்தமாகாமல் இருக்க வேண்டும். நீ கங்கையை புனித நீராக்குற, அதை இனிமேல் தபால் நிலையங்களை கொடுக்க போறன்ற உன் மத திணிப்பை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே திணிக்கின்ற வேலையை, மதச்சார்பற்ற ஒரு தேசத்திலே உன்னுடைய மத சிந்தனையை மக்களுக்கு மத்தியிலே திணிப்பதற்காக ஏனைய எத்தனையோ நதிகள் இருக்கிறது. தமிழகத்திற்கு மோடி துரோகம் செய்திருக்கிறார். காவேரி பிரச்சனையில தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில சுலபமாக தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்லுது உச்சநீதிமன்றம். மூக்க நுழைக்க மாட்டேன்றார். பாகிஸ்தானை பத்தி பேசுற, பங்களாதேஷை பத்தி பேசுற, இலங்கை சீனாவை பத்தி பேசுற, நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 மாநில பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாருக்கு ஆற்றல் இல்லையோ அவர் பிரதமராக இருப்பதற்கு அறவே தகுதியற்றவர். நீ காவேரியை பத்தி பேச மாட்ட, முல்லை பெரியாரை பத்தி பேச மாட்ட, ஏனைய 2 மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளை பத்தியும் பேச மாட்டேன்ற, அடிச்சிட்டு சாகுறான், பல உயிர்கள் போகிறது. மொழி வெறி தலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு கன்னடத்துக்காரனை நான் போட்டு தள்ளுவேன் இங்க உள்ளவன் நிக்கிறான், அங்க உள்ளவன் தமிழ்காரனை அடிப்பேன்னு சொல்றான். ஏண்டா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளரும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளரும் நாட்டிலே ஒரு இந்தியனாக நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு தகுதியற்றவனுக்கு நான் குடிமகனா இருக்கணுமா அப்படின்னு நினைக்க தோணுது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. கங்கையில கொண்டு போய் காசை போடுறான். கங்கையில காசை போடுறதுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது, ஏண்டாப்பா சுத்தமே ஆகாது என்று தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நதியில கொண்டு போயிட்டு ஏண்டா காசை போடுறேன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது.
இதுக்கு ஒரு நாக்க புடுங்கிட்டு சாகக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு ரோஷம் வரணுமா இல்லையா? வரவே மாட்டேங்குது. ஏன்? கங்கை புனித நீர் என்று சொல்லி இறந்து போன பிரேதங்களை எல்லாம் அவர்களுடைய சமயத்திலே நம்பிக்கையாக சடலங்கள் எல்லாம் கங்கையிலே போடப்படுகின்றது. பிணங்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது. அது எந்த பயன்பாட்டிற்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலையிலே, சுகாதாரத்திலே அவ்வளவு மிக மோசமான நிலையிலே நாடு இருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த நதி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் கேட்குது, நீ ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சிட்டு இருக்கிறீ, அதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குது. அப்படி என்றால் இந்த திட்டங்கள், இவர்கள் அறிவிக்கக்கூடிய திட்டங்களால் எந்த விதமான பயனும் இல்லை. அப்புறம் என்னன்னு கேட்டா, மோடி மாதிரியான ஒரு மோசடி பேர்வழியை நம்ம பார்த்தது கிடையாது. ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஊழல் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி அரசியல்வாதியாக இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அகராதியிலே அரசியல்வாதிகளுக்கும் ஊழலுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இத்தனை கோடி மக்களையும் மடையர்களாக ஆக்கக்கூடிய வேலையை ஒருத்தர் செய்யக்கூடாது. ஆனா இவர் செய்கிறார். எந்த நேரத்தில் செய்கிறார் தெரியுமா? பிணங்கள் மிதக்கக்கூடிய நேரத்திலே, உயிர்களுக்காக மக்கள் ஊசலாடக்கூடிய நேரத்திலே, நாளை எனது வாழ்க்கை என்னாகும் என்கிற கேள்விக்குறியோடு எனது வாழ்நாள் நிற்கக்கூடிய நேரத்திலே, இந்த நேரத்தில் ஒருத்தர் அரசியல் பண்ணுவானா? அப்படி செய்ய முடியும் என்று சொன்னால் அதற்கு மோடிக்கு மட்டும்தான் முடியும். ஏன் தெரியுமா? கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை சென்னை மக்கள் உணர்வார்கள். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் உணர்வார்கள். கடலூர் மக்கள் உணர்வார்கள். 100 ஆண்டு காலத்தில் பெய்யாத ஒரு மழை கொட்டி தீர்த்து விட்டது. உயிருக்கு போராடினார்கள், பலர் உயிரை இழந்தார்கள். சோத்துக்கு வழி இல்லாம தங்க காப்ப தர ஒரு கை சோறு கொடு என்று சொல்லி தங்கத்துக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. ஒரு கை சோறு என்பது அது 5 பவுனுக்கு மதிப்பாயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில என்ன பண்றாரு? இங்க வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது, ஓடோடி வந்திருக்கணும். வந்தார். அரக்கோணத்திற்கு வந்தார். அங்க இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் இருக்கிறது, பாதுகாப்புக்கு உரிய விமான நிலையம். அங்க வந்து இறங்கினாரு, தமிழகத்தை பார்வையிட்டார் என்று சொல்லி செய்திகளை போடக்கூடிய நேரத்தில், செய்தி என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் இருக்கு பாருங்க, அவன் இந்த வேலையை செய்திருப்பான் என்று சொன்னால் கூட காசை வாங்கிட்டு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். 120 கோடி மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை மோடி திட்டமிட்டு செய்கிறார். என்ன செய்தார் தெரியுமா? விமானத்திலே பறந்து செல்வது போன்று ஒரு காட்சி. அவர் இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டு கண்ணாடியிலே பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புகளை பார்வையிடுவது போன்ற ஒரு காட்சி. அயோக்கியத்தனத்திலும் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். மார்பிங் செஞ்சிருக்கிறாங்க. புகைப்படத்தை பொய்யாக எடிட் பண்ணியிருக்கிறான். வெளியிட்டது யார் தெரியுமா? பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்துறை. தனியார் தொலைக்காட்சி அல்ல, தனியார் நாளிதழ் அல்ல. வெளியிட்டவர்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்துறையின் சார்பாக வெளியிடப்படுகிறது. என்றோ எப்பொழுதோ மோடி ஒரு விமான பயணத்தில் செய்கிற பொழுது ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த புகைப்படத்தில் கண்ணாடியை பார்க்கிறாரு. கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது கீழ் உள்ள நகரங்கள் தெரிகிறது. அந்த கண்ணாடியை அப்படியே கட் பண்ணி வெள்ளத்திலே வீடுகள் எல்லாம் மிதப்பது போன்று சென்னை படத்தை கொண்டு அப்படியே இணைச்சி போட்டோஷாப்ல வேலை பண்ணி இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை உலகத்தில் எவனுமே செஞ்சிருக்க மாட்டான். நீ மத்திய அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த துறை செய்கிறது என்று சொன்னால் துறையை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். இதற்கு முழுக்க காரணம் விளம்பரத்திற்காக ஆசைப்பட்டு முகத்தை காட்டக்கூடிய இந்த மோடி தான் காரணம். இதை விட வேற என்ன துரோகம் வேணும்? நீ பார்வையிடாமல் போனால் கூட பரவாயில்லை. பார்த்து விட்டு செல்லக்கூடிய இந்த வேலைகளை எல்லாம் போட்டோஷாப்ல வேலை பண்ணி, மார்பிங் பண்ணி, கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி நீ வெளியிடுவாய் என்று சொன்னால் எப்படியடா உன்னை நம்புவார்கள் மக்கள்? விவசாயிகள் படுகொலை இந்த நாட்டில் இந்த இவருடைய ஆட்சி காலத்தில் காங்கிரஸை பத்தி குறை சொன்னார். விவசாயிகள் படுகொலை, விவசாயிகளுக்கு போதிய உரம் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு ஆதார விலை அவர்களுக்கு கூட்டப்படவில்லை, குறைந்தபட்ச ஆதார விலை போதிய விலையில கொடுக்கப்படலன்னு எவ்வளவு பிரச்சனை. விவசாயி என்னமோ விவசாயத்திற்காக இந்த அளவுக்கு தேங்குகிறாரே என்று சொல்லி மக்கள் எல்லாம் கவலையிலே இருந்த பொழுது, நீ வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு, மோடியுடைய அரசு வந்த பிறகு உயிரிழந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை ஏராளம். காங்கிரஸை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு இப்படி எல்லாம் விவசாயிகள் ஒருபுறம் தற்கொலை செய்கின்ற நேரத்திலே ராணுவ வீரர்கள் தற்கொலை செய்கிறார்கள். ஒரே பதவி ஒரே ஊதியம் என்கிற ஒரு பிரச்சனை தொடர்ந்து இந்த நாட்டிலே வெடித்துக் கொண்டிருக்கிறது.
இந்த நாட்டிற்காக அரும்பாடுபட்ட ஒரு ராணுவ வீரர், ஓய்வு பெற்ற ராணுவ வீரருடைய கோரிக்கையை செவிடன் காதில் ஊதிய சங்கு போல மோடி இருப்பதின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டு உயிரை நீத்திருக்கிறார். கெஜ்ரிவால் கேட்கிறாரு, டெல்லி முதல்வர், இதற்கு பிறகும் நீ பிரதமர் நாற்காலியில் அமர வேண்டுமா? ஒரு உயிரை பறி கொடுத்த பிறகும், ஒரு உயிர் அநியாயமான முறையில் இறந்த பிறகும் கூட இந்த பதவி தேவைதானா என்று கேட்கக்கூடிய அவலட்சணம் இன்று இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு மோசமான வேதனைக்குரிய விஷயம் என்று பாருங்கள். எதை பற்றியும் கவலை இல்லை. ராணுவ வீரன் கொல்லப்படுறான், விவசாயி கொல்லப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார், அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தால் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகிறது. தலித்து மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு சம்பவங்கள் நாட்டிலே நடைபெறுகிறது. நடிக்கிறார், கண்ணீர் விட்டு நடிக்கிறார், மக்களை ஏமாற்றுவதற்கு நடிக்கிறார். என்ன நடிப்பு? இந்த தேசத்திலே பிரதமராக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் ஒரு டீ கடையிலே பணியாற்றியவன், டீ கடையிலே பணியாற்றிய ஒருவனுக்கு இந்த தேசத்திலே பிரதமர் என்கிற அந்தஸ்து கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஏதோ எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்பது போல இவர் படம் காட்டிக் கொண்டிருக்கிறார். உண்மை மோடி யார் தெரியுமா? ஏழைகள் இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இன்னைக்கு இவர் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பால் இந்த நாட்டினுடைய மக்களுடைய உயிர்களும் உடைமைகளும் எதிர்காலமும் கேள்விக்குறி ஆகக்கூடிய நேரத்தில் ஒபாமா இவரை பார்ப்பதற்காக 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து கோட்டை வாங்கி மாட்டிக்கொண்டவர் தான் இந்த பிரதமர் மோடி. எவனை பத்தியாவது கவலைப்பட்டியா? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஏழை பாலைகளை பத்தி, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய இந்தியனை பத்தி கவலைப்படாத நீ எல்லாம் தேசியவாதியாடா? உனக்கெல்லாம் இந்த தேசத்தை பற்றியும் தேச பச்சை பற்றியும் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டாங்க. அன்னைக்கு கூட தெரியல. அதனுடைய பொருளை வாங்குவதற்கு ஒரு நாடு, இதை தைப்பதற்கு என்று ஒரு நாடு. ஏறத்தாழ அந்த கோட்டினுடைய மதிப்பு 10 லட்சம். யாருடைய காசு? உன் சொந்த காசா? டீ கடை வச்சு டீ கடையில் மாஸ்டரா இருந்து நீ சம்பாதிச்ச காசா? எப்படி உனக்கு ஒரு கோட்டுக்கு 10 லட்சம் செலவு செய்ய முடியுது? அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நீ அணியக்கூடிய கோட்டினுடைய மதிப்பு என்ன, விலை என்ன? இந்த அளவிற்கு ஏழை பாலைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் எப்படி இருக்க வேண்டும்? பெரும்பான்மை மக்கள் ஏழை மக்களாக இருந்தால், நடுத்தர வர்க்கமாக இருந்தால், அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனா என்ன நிலைமை? அப்படி பார்க்க முடியல. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய நாடு இருக்கிறது, நம்முடைய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளால் நமக்கு அச்சுறுத்தல் என்கிற ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்கிறது. இவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருகின்ற பொழுது என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு பிரதமர் மூளை கூர்மையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்? அறிவு தான் இயக்கும், உடம்பு இயக்காது. ஆனா இதுக்கு மேல சரக்கு கம்மி என்பதற்கு ஆதாரத்தை நீங்க வேற எங்கேயும் போய் தேட வேணாம், அதுக்கிட்டே கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுமா? மேடையில மக்கள் மத்தியில ஓட்டு கேட்கும் போது திரும்ப சொன்னாரு, நான் 56 அங்குலம் என்னுடைய செஸ்ட் இப்படி விரிச்சா 56 அங்குலம் வருமா? வச்சுக்கிட்டு என்னடா பண்ண? எந்த அறிவுள்ள ஒரு வேட்பாளராவது, அது பிரதமருக்கு கூட வேண்டாங்க, ஒரு கவுன்சிலருக்கு வாக்கு கேட்டு வரக்கூடியவர்கள், ஓட்டு கேட்டு வரக்கூடியவர்கள், என் ஹைட் இவ்வளவு, என் வெயிட் இவ்வளவு, நான் செஸ்ட்டை விரிச்சேன்னா இப்படி இருக்கும். ஏன்னா ஆண்களுடைய அப்படி அந்த உடல் வாகுவை சொல்வதற்கு அப்படி சொல்லுவார்கள். இதை என்னைக்காவது யாராவது பேசியிருக்கிறாங்களா? என்னவா 56 இன்ச்சு உள்ளவன் நான், அதனால என்ன பாகிஸ்தான் அடிச்சிருவேன், இந்த பக்கம் சைனாவை அடிச்சிருவேன், அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு பெல்ட்டி அடிச்சு இந்த பக்கம் இலங்கைக்கு ஒரு குத்து விடுவேன். எப்படிப்பட்ட ஆளு? 56 இன்ச்சு. இதை நம்பி நம்ம மக்கள் வாக்களிக்குது பாரு. இந்த 56 இன்ச்சு சொல்லும் பொழுது ஆஹா ஆளு சரியில்லை, எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருக்கு போல தெரியுது, ஓட்டு கேட்கறதுக்கு என்ன சொல்லணுமா அதை சொல்ல காணும். 56 இன்ச்சு 5.5 அடி உயரம், இதெல்லாம் எவனுக்கு வேணும்? பாகிஸ்தான்காரன் அங்கே இருந்து பெரிய பெரிய துப்பாக்கியை தூக்கிட்டு வரும் பொழுது, பெரிய பெரிய டேங்கரை தூக்கிட்டு வரும் பொழுது, ஏய் 56 பாத் அப்படியா சொல்ல முடியும்? அங்க 56 வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யும். அப்படி உடம்பு பெருசா இருக்குன்னு சொன்னா, இந்த நாட்டில் எரும மாடு உடம்பு சைஸ் பெருசா தான் இருக்கு. எல்லா விலங்குகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லாமே சைஸ் பெருசா தான் இருக்கு. 6ஆம் அறிவு அதைத்தானங்க நம்ம தீர்மானிக்கிறோம். நீ ஏன் 7ஆம் அறிவா யோசிக்கிற? எல்லாத்திலுமே 6 கடந்தே எல்லாத்திலுமே திட்டம் போடுறிய. ஏன்? அங்கதான் பிரச்சனை இருக்கு உனக்கு. என்ன சொன்ன? 56 இன்ச்சு செஸ்ட்.
காங்கிரஸ்காரன் இந்த நாட்டை சரியா பாதுகாக்கல, பாகிஸ்தான்காரன் உள்ள வந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்தினுடைய தலையை துண்டித்து விட்டார்கள். ஐயோ என்ன செய்வேன், பயங்கரமான நடிப்பு. ஐயோ அந்த நேரத்தில் அவன் கொடுத்த பேட்டியெல்லாம் பார்க்கணுமே, பிஜேபி காரன் கத்துனதெல்லாம் பார்க்கணுமே. பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டை பத்திய ஒரு பெரிய பாசம், பற்று, நேசம், பாதுகாப்பு எல்லாம் இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. இந்த காலத்துல சிவாஜி இல்ல, இல்லாட்டியா நாண்டுகிட்டு செத்துருவான். ஏன், எனக்கு நடிகர் திலகம் வேணாயா, ஐ டிஸ்மிஸ் மை போஸ்ட், நான் அதை எடுத்துக்கவே மாட்டேன். இந்த மாதிரி சுத்தி என்னை சுத்தி இவ்வளவு பெரிய தலைவர்கள் இருக்கிற போது நான் அந்த பதவிக்கு தகுதியானவனே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன், ஒரு தலை வெட்டப்பட்டதற்கு நீ துடியாய் துடித்தாய். ஆம், நாங்களும் துடிச்சோம். ஒரு முஸ்லிம் நான் துடித்தேன். என் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய, எல்லையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரனுடைய தலை பாகிஸ்தான்காரனால் துண்டிக்கப்பட்டது என்று சொன்னால் அங்கு 10 தலை துண்டிக்கப்பட வேண்டும். அது என்னுடைய உணர்வு. அநியாயமாக நாட்டுக்குள்ள ஊடுருவுறான், இந்த நாட்டிலே தீவிரவாதத்தை தூண்டுகிறான் என்ற குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது என் நாட்டு ராணுவ வீரன் உயிர் எனக்கு மதிப்பானது, அதுல பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ண, 56 இன்ச் இருக்கு, நான் வந்தா எல்லாத்தையும் பண்ணிடுவேன் செஞ்சிருவேன் சொன்னியே. அன்னைக்கு மன்மோகன் சிங்கோடைய அரசு என்ன தெரியுமா செஞ்சது, ஒரு தலை துண்டிக்கப்பட்டதை அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா இவன் பொய்யா பிரச்சாரம் பண்ணான். பிஜேபி பொய் பிரச்சாரம் செய்தது. காங்கிரஸ் கோழையாக இருக்கிறது, கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது, கிடையவே கிடையாது, இறங்கி அடிச்சான். காங்கிரஸ் அரசாங்கம் ஒன்னும் கோழையாக இருக்கல, அந்த நேரத்தில் இறங்கி அடிச்சது. ஒரு தலை உருண்டதற்கு 15 தலைகள் அங்கு உருட்டப்பட்டது தெரியுமா. பாகிஸ்தான் ராணுவ வீரருடைய தலைகள், அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்குகிறார்கள், அதுல ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை அந்த நாட்டினுடைய அரசே ஒப்புக்கொண்டது. ஆம், எங்களுடைய நாட்டில் 15 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி ஒத்துக்கொண்ட வரலாறு இருந்தது. ஆனால் இந்த இடத்துல காங்கிரஸ் நம்ம பாராட்டணும். 2014 இந்த சம்பவம் நடைபெறுகிற பொழுது 2014 காங்கிரசுக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய அளவிலே யார் அடுத்த ஆட்சியை பிடிக்க போகிறது என்கிற நிலைமை இருந்த பொழுது கூட மட்ட ரகமான அரசியலை செய்யாமல் காங்கிரஸ் நாட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயத்திலே ஒரு தலைக்கு 15 தலை உருட்டப்பட்டதை அரசியலாக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அதில் அமைதியாக நடந்தார்கள். சுஷ்மா சுவராஜ் பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த அம்மா டயாலிசிஸ்ல படுத்து கிடக்குறாங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த அம்மா நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மலர் வளையத்தோடு மன்மோகன் சிங் படத்தை வைத்துக் கொண்டு இறந்து போனவருக்கு எப்படி அஞ்சலி செலுத்துவார்களோ அப்படி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வை நடத்துகின்ற நேரத்தில் அங்க பாகிஸ்தான்காரனுக்கு 15 தலை போச்சு. 1-15 என்கிற பொழுது எங்களுக்கு சந்தோஷம் இருந்த போது நீ தேச துரோகி, பிஜேபி தேச துரோகி, காங்கிரஸை குறை சொன்னாய். இன்னைக்கு என்ன நிலைமை, 56 அங்குலம் ஒண்ணுமே கிடையாது. உத்தம்பூருக்குள்ள பூந்துட்டான், ஒவ்வொரு ஊருக்குள்ளையும் பத்தான்கோட்குள்ள பூந்துட்டான், காஷ்மீருக்குள்ள ஊடுருவல், சைனாக்காரன் உள்ள வந்துட்டு போறான். அவனுக்கு அங்க டீ நல்லா கிடைக்கல, அருணாச்சல் பிரதேசல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நேரா உள்ள வரான், கடையை போடுறான், டீயை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு சீனாக்கு போயிட்டு வரான். காலையில டியூட்டிக்கு வந்துட்டு சாயங்காலம் திரும்பி போற மாதிரி மத்த நாட்டுக்காரெல்லாம் உள்ள வந்துட்டு போறான். நீ என்ன 56 இன்ச்சை வச்சு கிழிச்ச அப்படின்னா 57 இன்ச் இருக்கிற கொடுத்துட்டு போயிருவோமா? 56 இன்ச்சு தானே பெருசு. நாட்டில் போயிட்டு டேப் வச்சு அளந்து 57 கிலோ கொடுக்கிறதா? அட வெக்கம் கெட்டவர்களா! உன்னோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்திலே கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சிவசேனா கட்சி காரி துப்பியதே. என்ன காரி துப்பிச்சு? இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் துல்லியமான தாக்குதல் நடத்தி விட்டோம், அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை அழித்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஏராளமான சந்தேகங்களை ஏற்படுத்துது. அழிக்கப்பட்டிருந்தால் வரவேற்கிறோம், ஆனால் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. பொய்யாக மக்களுக்கு இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் என்கிற ஐயப்பாடு அதிகமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஐக்கிய நாடு சபை இதுவரையிலும் அதை அங்கீகரிக்கவில்லை. இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நுழைந்ததையோ அதற்குள்ளே இறங்கி தாக்குதல் நடத்தியதையோ ஐக்கிய நாடு சபை இல்லை, எங்களுக்கு அப்படிப்பட்ட குறிப்பு கிடைக்கவில்லை என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனா அன்னைக்கு 15 தலை உருள போது பாகிஸ்தானை ஒத்துக்கொண்டது. ஆம், நாங்கள் இழந்தோம் என்று ஒத்துக்கொண்டது. நீ இந்த நாட்டை பாதுகாப்பேன் என்று சொன்னாயே. சிவசேனா கட்சிக்காரன் கேட்கிறான், நீ 56 இன்ச் என்று பாய் சவடால் விட்ட, நான் 56 இன்ச் தான் என்று அங்க இருக்கக்கூடிய நவாஸ் ஷெரீப் காட்டிட்டு போயிட்டான். பாகிஸ்தான் காட்டி விட்டு போயிட்டான். நீ என்ன பண்ண முடியுது என்று கேட்கிறான். ஓ 56 இன்ச் அப்படியே கேட்கிறான். சாமனா என்கிற அவருடைய பத்திரிகையில கேட்கிறான். என்ன கேட்கிறாங்க? 56 இன்ச் நீ ஓ 56 இன்ச் ரஷ்யா பாகிஸ்தானோடு கூட்டு பயிற்சி ராணுவ பயிற்சியில் ஈடுபடுது, அதை தடுத்து விட்டதா? அண்டை நாடாக இருக்கக்கூடிய சீனா பத்தான்கோட்டு தாக்குதலை கண்டித்ததா?
பத்தான்கோட் தாக்குதல் என்று சொன்னால் சாதாரண தாக்குதல் அல்ல. நம்முடைய ராணுவ விமான தளத்தில் வந்து தாக்குதல் நடத்துறான். எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். ஒரு எல்லையில நின்று ஒரு துப்பாக்கியில சுட்டு 2 பேரை கொல்றது என்பது வேற. நாட்டுக்குள்ள நுழைகிறான், ஆயுதங்களோடு வருகிறான், பத்தான்கோட்டுக்கு நெருங்குறான். பக்கத்தில் இருக்கிற 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த தேசத்தினுடைய ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இறங்கி 7 நம்ம நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லா வகையிலும் மோடி அரசு தோல்வி 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 என்று சொல்லி தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பெரிய தப்பு செய்து விட்டோம், தவறாக ஒரு ஆளை பிரதமராக கொண்டு வந்து அமர்த்தி விட்டோம் என்று சொல்லி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும், உனக்கு ஜால்ரா போடுறவன் அத்தனை பேருமே அந்த கட்சியின் மூலமாக ஆதாயம் பெறக்கூடியவர்கள் தான், மக்கள் அல்ல. ஓட்டு போட்ட மக்கள் கூட வெறும் 31% ஓட்டு போட்டார்களே, அவர்கள் கூட இன்று வெறுத்து போய் நிற்கிறார்கள். இன்னைக்கு நீ தேர்தல் வைத்தாய் என்று சொன்னால் என் இறைவன் உன்னை மண்ணை கவச் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவிற்கு நாடு வந்து நாசத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, இதை விலக்கி சொல்வதுதான் மோடி என்கிற ஒரு நபரை வைத்து இவர்கள் போட்ட ஆட்டம். தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பிறகும் சரி, சிறுபான்மை மக்களுடைய முஸ்லிம்களுடைய உயிரை ரத்தங்களை குடித்தவன் என்ற அந்த விமர்சனங்களை எல்லாம் மறைக்கும் விதமாக ஊடகங்கள் செய்த வேலையின் காரணமாக இன்று இந்த தேசத்திற்கு நம்முடைய தலை எழுத்து, தலை விதியாக பிரதமராக கிடைத்திருக்கிறார். இந்த மூலமாக இவர் இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கக்கூடிய இந்த எஞ்சி இருக்கக்கூடிய காலம் இந்த நாடு என்ன நிலைக்கு ஆளாகும் என்று தெரியல. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்ன ஆகும் என்று தெரியல. பொருளாதாரம், தொழில் வளம், விவசாயம் என்ன ஆகும் தெரியல. எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு பிரதமரை இந்த நாடு பெற்றிருக்கிறது. அதற்காக வெட்கி தலை குனிய வேண்டிய நிலையிலே அனைத்து மக்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த ஒரு ஆட்சியாளரை, நடுநிலையோடு சமமாக அனைவரையும் நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளனை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இல்லை இது ஒரு சோதனையாக இருக்கும் என்கிற பட்சத்திலே, இதன் மூலமாக இறைவன் நம்மை சோதிக்க நாடுகிறான் என்கிற ஒரு சூழல் வரும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக அவனுடைய சோதனைகளை நாங்கள் எதிர்கொள்வோம். ஆனால் அதே சமயத்திலே குடியக்கூடிய சமுதாயம் அல்ல. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீ பொது சிவில் சட்டம் ஒவ்வொன்றாக கைவித்துக் கொண்டிருக்கிறாய். நாங்கள் எச்சரிக்கை செய்கின்றோம், இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இறை தூதருடைய வழிமுறையில் வருகின்ற சமுதாயமடா. ஏராளமான வழிகாட்டுதலை எங்களுக்கு இறை தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மென்மையை போதித்த அதே இறை தூதர் தான் ஆட்சியாளர் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்கிற வழிமுறையும் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சியாளர் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை எதிர்த்து உண்மையை உறக்க சொல்லுங்கள் என்று எங்களுக்கு பாடம் புகட்டி இருக்கிறார்கள். அவர்கள்தான் அக்கிரமத்திற்கு எதிராக, அநீதிக்கு எதிராக எதிர்த்து போரிட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையும், ஒரு நாடாக, ஒரு தேசமாக இருந்தால் ஒரு தேசம் இன்னொரு தேசத்திற்கு எதிராக அக்கிரமம் செய்கின்ற பொழுது யுத்தத்தை செய்ய வேண்டும் என்கிற வழிமுறையும் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். நாங்கள் கோழைகள் அல்ல. நீ என்ன எங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் எங்கள் இறைவனுடைய உதவியை கொண்டு அத்தனை அடக்குமுறைகளையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயத்தினுடைய பலத்தை பயன்படுத்தி, எங்கள் இறைவனுடைய உதவியை பயன்படுத்தி அத்தனையும் நாங்கள் வென்று காட்டுவோம் என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.